Hi friends, welcome to Sana Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அரிசி பருப்பு சாதம் செஞ்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு முதல்ல அரிசியும் பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்சாவே போதும். பாருங்க அரிசியும் பருப்பு நல்லா ஊறி இருக்கு. நான் அரை கப் அளவுக்கு அரிசியும் 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அரிசியும் பருப்பு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன அளவுன்னு பார்க்கலாம். முதல்ல வெங்காயம், ஒரு ஆனியனை நீள்வாக்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி மீடியம் சைஸில் 1.5 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, 10 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். சாதம் செய்கிறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சால்ட் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. 1/2 கப் ரைஸ், 1/4 கப் பருப்புக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். சாதத்துக்கு தேவையான சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நாம் ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போதே சால்ட் சேர்த்திருந்தோம். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட் சேர்த்திக்கோங்க. கொதிக்கும் போது ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. ப்ரெஷர் அடங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு. சாதத்தை 2 or 3 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சாதம் நல்லா குழஞ்சி வரும். அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.